சொல்றேன். 2 plus 3x 2 plus 3x divided by root of 1 minus 5x 1 minus 5x. square square 5x 5x up to எது வரைக்கும் கேக்குறாங்க? 4 term. 4 terms 4 term or 5 5 term? 5 5 5 5 term. அப்ப 2 plus 3x 1 minus 5x square whole power minus 1 by 2. அப்ப 1 by 1 போடலாம். 2 plus 3x into formula n1 plus a plus n value minus 1 by 2 into x minus 5 by 2 the x square. கரெக்டாப்பா? சரி, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. மொத்தம் 5 டைம் கேக்குறாங்க. இதையும் மல்டிப்ளை பண்ணா ஒரு கான்ஸ்டன்ட் டைம் வந்துரும். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இதையும் மல்டிப்ளை பண்ணா xங்கிற டைம் வந்துரும். கரெக்டாப்பா? இப்ப 2 டைம் நமக்கு கையில வந்துருச்சு. சரிங்களா? அதே மாதிரி இதையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர் டைம் கிடைக்கும். அப்ப 3 டைம் ஆயிடுச்சு. இன்னும் நீ என்ன டைம் கண்டுபிடிச்சா போதும்? இன்னும் ஒரு டைம் மேபி எழுதுனா உனக்கு 5 டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? அப்ப அடுத்த டைம் என்ன வரும்? n into minus 1 by 2 into இங்க divided by 2 factorial இது வருது. அடுத்தது divided by 2 factorial வரும். minus 1 by 2 minus 1 divided by 2 factorial into minus இங்க எதுக்கு 2 போட்டேன்? 2 வராதுல? நான் 2 3 போட்டேன். minus 5x squared whole square. கரெக்டாப்பா? அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த டைம் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? இது x பவர் 4 னு வருதா? அப்ப இது x பவர் 4 டைம் ஆயிரும். அப்ப இதை நீ மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? x பவர் 5 னு ஆயிரும். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு? இது 4th டைம், இது 5th டைம். அப்ப இதோட நீ ஸ்டாப் பண்ணா போதும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? நீ அது வரைக்கும் நீ ஃபுல்லா ரன் பண்ணனும் அவசியம் கிடையாது. ஏன்னா மொத்தமா 5 டைம் தானே கேட்டுக்கிறாங்க. அப்ப உள்ள மல்டிப்ளை பண்ணி போட்டேன்னா இதோட 5 டைம் வந்துரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியா? ஏன்னா இது மல்டிப்ளை பண்ற கான்செப்ட் இல்ல. மல்டிப்ளை பண்ணும்போது எத்தனை டைம் வரும்? 5 டைம் வந்தா போதும். அதையும் சேர்த்து 5 டைம் கேக்குறோம். சரிங்களா? அப்ப அதையும் சேர்த்து 5 டைம் போட்டா போதும். சரிங்களா? அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்னா 2 plus 3x into 1 minus into minus plus அப்ப plus 5 by 2 x squared. கரெக்டா கண்ணு? கரெக்ட். plus 1 by இங்க பாருங்க இது வந்து minus 3 by 2 னு வருமா? அப்ப minus minus plus னு ஆயிரும். 1 2 3 இதோட 4. 4 னா 2 power 4. 4 into 4 16 ஆகுமா? மேல 3 வருமா? into 5 squared x power 4. கரெக்டாடா கண்ணு? டவுட் இருந்தா கேட்டுக்கோ. டவுட் இல்ல. சரி, 1 by 1 மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 2 எடுத்துட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப என்னாச்சு? 2 plus 5 by 2 னா 2 கட் ஆயிரும். 5x squared plus 3 by 8 into 5 squared வந்து 25. கரெக்ட்டுங்களா? 25 x power 4. கரெக்டாடா கண்ணு? 75 by 75 தான். இது 75 தான் வரும். 75 by x கரெக்ட். இப்போ இந்த 3x மல்டிப்ளை பண்ணுங்க. 3x மல்டிப்ளை பண்ணா 3x plus 3 into 5 வந்து 15 by 2 x cube plus ஆல்ரெடி இது 75 ன்டிங்க. 75 into 3 வந்து 21 235 நினைக்கிறேன். 225. ஆமா 225 divided by 8 into இது என்ன கிடைக்கும்? x இது வந்து x power 4 x power 5 னு ஆயிரும். கரெக்டாடா கண்ணு? டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டா கண்ணு? சரியா? அப்ப இத ஃபுல்லா முடிச்சிடலாமா? அப்ப என்ன கிடைக்கும்? 2 plus எது x squared term? x squared term இது அப்ப x squared term. அப்ப என்னது? 5x squared முன்னாடி இங்க என்ன இருக்குது? 3x இருக்கு. கரெக்ட்டா? அப்ப 3x போட்டுக்கலாம். plus 5x squared x cube term இங்க இருக்குது. 15 by 2 x cube x power 4 term இங்க இருக்குது. plus 75 by 8 x power 4 and x power 5 term இங்க இருக்குது. 225 divided by 8 x power 5. அப்ப up to x power 5 வரைக்கும் வந்து இதோட ஸ்டாப் பண்ணா போதும். சரிங்களா? அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டு நீங்க அந்த கான்செப்ட் யோசிச்சா போதும் தவிர நீங்க பெருசா நீங்க அப்ளை பண்ணனும் அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? டவுட் இருக்குங்களா? புரியுது.